Hello everyone. Welcome to the Hindu Editorial Analysis podcast by Score Clever. நான் உங்க மலர். Score Cleverல இருந்து டெய்லி த ஹிந்து எடிட்டோரியல்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? இன்னைக்கு நவம்பர் 10, 2025 எடிட்டோரியல்ஸ் சிம்பிளா நம்ம ஸ்டைல்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து பார்க்கலாம். ஒன் இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற கஷ்டமான வொகாபுலரிஸ்க்கு ஒரு பிரீமியம் PDF கிரியேட் பண்ணி அதை ஃப்ரீயா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு சின்ன அட்வைஸ் ஃபார் பிகினர்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா கூட ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை அனலைஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மீனிங்கோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன். இன் ஜஸ்ட் 6 months உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில் Greater Openness on India and Wildlife Management. Greater Opennessனா அதிகப்படியான வெளிப்படைத்தன்மை. இந்தியாவோட வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் யானி வனவிலங்கு மேலாண்மை பத்தி பேசுறாங்க. சப்டைட்டில் இந்தியா மஸ்ட் நாட் ஸ்குவாண்டர் குளோபல் ட்ரஸ்ட் இன் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸ்குவாண்டர்னா வீணாக்குறது. இந்தியா வனவிலங்கு மேலாண்மையில உலக நாடுகள் வச்சிருக்கிற நம்பிக்கையை வீணடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, உள்ள போவோம். இன் செப்டம்பர் a Supreme Court constituted Special Investigation Team SIT reported to the court that Reliance Foundation's Vandara project in Jamnagar, Gujarat. செப்டம்பர் மாசம் சுப்ரீம் கோர்ட் நியமிச்ச ஒரு SIT, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு, கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கு. எது பத்தினா குஜராத்ல ஜாம்நகர்ல இருக்கிற ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனோட வந்தாரா ப்ராஜெக்ட் பத்தி. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் ஜூ. இந்த வந்தாரா ப்ராஜெக்ட் தான் இந்தியாவோட பெரிய பிரைவேட் ஜூ. அதாங்க நம்ம அம்பானியோட ஜூ. had been above board in the manner in which it had gone about acquiring wild animals from abroad. above boardனா நேர்மையா, சட்டத்துக்கு உட்பட்டு. அவங்க வெளிநாட்டுல இருந்து வைல்ட் அனிமல்ஸை வாங்கின விதம் ரொம்ப நேர்மையா இருந்திருக்குன்னு அந்த SIT சொல்லிருக்கு. it had the right permits and the facilities for the upkeep of over 30,000 animals. சரியான பெர்மிட்ஸ் வச்சிருந்தாங்களாம். அப்புறம் 30,000க்கும் அதிகமான அனிமல்ஸை பாத்துக்கிறதுக்கு தேவையான வசதிகளும் அவங்க கிட்ட இருந்துதான். And that any criticism or aspersion of its activities on these grounds were wholly unjustified. Aspersionனா அவங்க மேல படுற பழி or குற்றச்சாட்டு. சோ இந்த காரணங்களை வச்சு அவங்க மேல வைக்கப்படுற எந்த ஒரு கிரிட்டிசிசமும் குற்றச்சாட்டும் முற்றிலும் unjustified, யானி நியாயமற்றதுன்னு SIT சொல்லிருக்கு. The court chose not to make the report public and only appended a summary in its order with the operative observations. ஆனா கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஃபுல் ரிப்போர்ட்டையும் பப்ளிக்கு காட்டாம அதோட சுருக்கத்தை மட்டும் அதுலயும் முக்கியமான பாயிண்ட்ஸை தன்னோட ஆர்டர்ல சேர்த்திருக்கு. என்ன அப்போ what the report contained in its entirety becomes relevant given that a global body has made some concerning observations. Entiretyனா முழுமையா. அந்த ரிப்போர்ட்ல முழுசா என்ன இருந்ததுங்கிறது இப்ப முக்கியமாகுது. ஏன்னா ஒரு குளோபல் பாடி யானி ஒரு உலக அளவிலான அமைப்பு சில கவலை அளிக்கிற விஷயங்களை சொல்லியிருக்கு. அண்ட் ரெக்கமெண்டட் தட் இந்தியாஸ் வைல்ட் லைஃப் அத்தாரிட்டிஸ் பாஸ் த இஷ்யூ ஆஃப் பெர்மிட்ஸ் தட் அலவ் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் டு பி இம்போர்ட்டட் பை ஜூஸ். அந்த அமைப்பு என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்குன்னா அழிந்து வரும் விலங்குகளை ஜூஸ் இம்போர்ட் பண்றதுக்கு கொடுக்கிற பெர்மிட்ஸை இந்தியாவோட வைல்ட் லைஃப் அத்தாரிட்டிஸ் கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. திஸ் கேம் ஆஃப்டர் த CITES கமிட்டி, த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அக்ரிமெண்ட் ஆன் கிராஸ் பார்டர் வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட், விசிட்டட் ஜாம்நகர். CITES கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஜாம்நகருக்கு விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை சொல்லியிருக்காங்க. இந்த CITES தான் நாடு விட்டு நாடு வைல்ட் அனிமல்ஸ் கொண்டு போறதுல ரொம்ப முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு அக்ரிமெண்ட். த விசிட் வாஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் த SIT had submitted its report to the court. சுப்ரீம் கோர்ட் கிட்ட SIT ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு கொஞ்ச நாள் அப்புறம் தான் இந்த விசிட் நடந்திருக்கு. And from what is known from its exhaustive public report, investigated the same issues as the SIT. அவங்க வெளியிட்ட ஆழமான பப்ளிக் ரிப்போர்ட்ல இருந்து தெரிகிறது என்னன்னா SIT இன்வெஸ்டிகேட் பண்ண அதே விஷயங்களை தான் இவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. பெர்மிட்ஸ், அனிமல்ஸை வாங்கின விதம், ஜாம்நகர்ல இருக்கிற வசதிகள். The CITES committee too commended Vandara's infrastructure and the expertise available for animal care. கமெண்டட்னா பாராட்டுறது. இந்த CITES கமிட்டி கூட வந்தாராவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யானி அதோடைய கட்டமைப்பையும் அனிமல்ஸை பாத்துக்கிறதுல அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்டீஸையும் பாராட்டிருக்காங்க. இட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆன் த இஷ்யூ ஆஃப் பெர்மிட்ஸ் காஸ்ட் அஸ்பர்ஷன்ஸ் ஆன் இந்தியாஸ் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட், நாட் ஆன் வந்தாரா. ஆனா பெர்மிட்ஸ் விஷயத்துல அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்தாரா மேல இல்லாம இந்தியாவோட வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேல தான் பழி போடுற மாதிரி இருக்கு.
Aha! Twist! The committee's reservations stemmed from observations that permit codes accompanying several animal transfers did not always accurately reflect the arrangement between the exporting country and India. அந்த கமிட்டியோட ரிசர்வேஷன்ஸ் யானி அவங்க ஆட்சேபனைகள் எப்படி வந்துச்சுன்னா பல அனிமல் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல கொடுத்த பெர்மிட் கோட்ஸ் அந்த விலங்கு அனுப்புன நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தத்தை சரியா காட்டலன்னு பார்த்திருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் செக் ரிப்பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பல அனிமல்ஸ வந்தாராவுக்கு வித்திருக்கோன்னு சொல்றாங்க. ஆனா வந்தாராத இல்ல இது சேல் இல்லன்னு மறுக்குது. And that the costs incurred were ancillary யானி இன்சூரன்ஸ் டிரான்ஸ்போர்ட் மாதிரி துணை செலவுகள் தான் சொல்றாங்க. இது கிஃப்ட்னு சொல்றதுக்கும் பிரைப்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கே. ஹஹா, தி டிஸ்டிங்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியன் சட்டப்படி ஜூஸ் காசு கொடுத்து வியாபார ரீதியா அனிமல்ஸை வாங்க முடியாது. த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் சைட்டஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இஸ் டு கர்ப் அனிமல் டிராஃபிக்கிங். சைட்டஸோட முதல் நோக்கமே அனிமல் டிராஃபிக்கிங் யானி விலங்குகளை கடத்துறத தடுக்கிறது தான். அண்ட் வைல் லேக்கிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் கண்ட்ரீஸ் டு எக்ஸிக்யூட் அண்ட் இன்கார்பரேட் செக்ஸ் இன்டு தேர் வைல்ட் லைஃப் லாஸ். அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர்ஸ் யானி நடைமுறைப்படுத்துற அதிகாரம் இல்லைனாலும் ஒவ்வொரு நாடும் தன்னோட வைல்ட் லைஃப் சட்டங்கள்ல தேவையான செக்ஸை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. சைட்டஸ் டஸ் நாட் டிஸ்கரேஜ் கிராஸ் பார்டர் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் only insists that these are properly recorded with proper traceability of the animals being moved. சைட்டஸ் நாடு விட்டு நாடு நடக்கிற கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை எத்துக்காதெல்லாம் இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் சரியா ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கொண்டு போற அனிமல்ஸோட ட்ரேசபிலிட்டி யானி அது எங்க இருந்து வருதுங்கிற தகவல் தெளிவா இருக்கணும்னு மட்டும்தான் சொல்றாங்க. இன் செவரல் இன்ஸ்டன்சஸ் the committee has observed that India's authorities ought to be more proactive in engaging with counterparts in other countries to investigate suspect traceability. பல சமயங்கள்ல சந்தேகமான ட்ரேசபிலிட்டியை இன்வெஸ்டிகேட் பண்றதுல இந்தியன் அத்தாரிட்டிஸ் மத்த நாட்டு கவுண்டர் பார்ட்ஸ் கூட இன்னும் ப்ரோஆக்டிவா யானி முன்முயற்சியோடு பேசணும்னு அப்படி கமிட்டி சொல்லியிருக்கு. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்ஜெக்சர் வெதர் த கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி ஆல்சோ ஹேட் சிமிலர் அப்சர்வேஷன்ஸ் டு மேக். கன்ஜெக்சர்னா ஒரு யூகம்தான். அதாவது கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி கூட இதே மாதிரி விஷயங்களை சொன்னாங்களா இல்லையாங்கிறது ஒரு யூகம்தான். நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ரிப்போர்ட் பப்ளிக்ல இல்லையே. டிரான்ஸ்லூசன்ட் டிஸ்க்ளோஷர் ஒன்லி ரெடியூசஸ் குளோபல் ட்ரஸ்ட் இன் இந்தியாஸ் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். டிரான்ஸ்லூசன்ட் டிஸ்க்ளோஷர்னா ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி. வெளிச்சம் வரும், ஆனா பின்னாடி என்ன இருக்குன்னு தெளிவா தெரியாது. அந்த மாதிரி முழு உண்மையும் சொல்லாம மறைக்குறையா சொல்றது இந்தியாவோட வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற குளோபல் ட்ரஸ்ட் யானி உலக நம்பிக்கையை குறைக்கும். And as home to some of the most important biospheres, that is a reputation it can ill afford. இந்தியால ரொம்ப முக்கியமான பல பயோஸ்பியர்ஸ் யானி உயிர்கோள காப்பகங்கள் இருக்கிறனால இப்படி ஒரு கெட்ட பேர் வர்றது நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சது. ஒரு சின்ன பிரேக். ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்ப கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. டெய்லி த ஹிந்துல வர vocabularies, idioms and phrases மறக்கவே முடியாத அளவுக்கு படிக்கணுமா? நம்ம ஆப்ல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி படிச்சா லைஃப் லாங் மறக்காது. ஒரு தடவை படிச்சா போதும், மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சோ மறக்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒரு லைக் ஒரு ஷேர் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். ரெடி ஃபார் த செகண்ட் எடிட்டோரியல்? அடுத்த எடிட்டோரியல் கொஞ்சம் சூடான டாபிக், எலெக்ஷன் பத்தி. டைட்டில் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆன் இந்தியா அண்ட் எலெக்ஷன் இன்டெகிரிட்டி. பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னா நிரூபிக்கிற கடமை யார்கிட்ட இருக்குங்கிறது. இந்தியாவோட எலெக்ஷன் இன்டெகிரிட்டி யானி தேர்தல் நேர்மை பத்தி பேசுறாங்க. சப்டைட்டில் only the choice of the voters is secret, not whether they voted or not. வோட்டரோட சாய்ஸ் யானி யாருக்கு வோட் போட்டாங்கங்கிறது தான் ரகசியம். அவங்க வோட் போட்டாங்களா இல்லையாங்கிறது ரகசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். The leader of opposition in the Lok Sabha, Rahul Gandhi, has made serious accusations regarding the 2024 Haryana Assembly election. லோக்சபாவோட லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் நம்ம ராகுல் காந்தி 2024 ஹரியானா அசெம்பிளி எலெக்ஷன் பத்தி சில சீரியஸான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. Turning the spotlight yet again on election integrity in the world's largest democracy. இது முழுசா world's largest democracyயான இந்தியாவோட தேர்தல் நேர்மை மேல மறுபடியும் வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கு.
At the very least, his analysis has proved that India's electoral rolls are in a mess. At the very least, na குறைஞ்சபட்சம் அவரோட analysis குறைஞ்சபட்சம் ஒன்னையாவது ப்ரூவ் பண்ணிருக்கு இந்தியாவோட வாக்காளர் பட்டியல் ஒரு மெஸ்ல யானி ஒரு குழப்பத்துல இருக்குன்னு சொல்றாங்க. Which the Election Commission of India ECI says can be fixed only by an ongoing Special Intensive Revision SIR. இந்த குழப்பத்தை இப்போ நடந்துட்டு இருக்கிற Special Intensive Revision மூலமா தான் சரி பண்ண முடியும்னு Election Commission of India யானி ECI சொல்றாங்க. Mr. Gandhi, who evidently had a professional team of analysts working on it, made a claim that 25 lakh votes in Haryana were fake. தன்னோட professional analyst teamoட ஒத்தவியோட மிஸ்டர் காந்தி ஒரு கிளைம் வச்சிருக்காரு. ஹரியானால 25 lakh votes fake யானி பொய்யானவைன்னு சொல்றாரு. either non-existent or duplicate. ஃபேக்னா என்னன்னா ஒருவேளை அந்த voterே இல்லாம இருக்கலாம் இல்லனா duplicate votesஆ இருக்கலாம். Or 1 in every 8 voters in Haryana where the Congress had lost the 2024 election. அதாவது ஹரியானால இருக்கிற 8 votersல ஒருத்தர் ஃபேக்னு அர்த்தம். அந்த ஹரியானா எலெக்ஷன்ல தான் காங்கிரஸ் தோத்து போனாங்க. As per Mr. Gambi's calculations, there were 5.21 lakh duplicate voters and 93,174 invalid voters in the state. Mr. Gambiயோட கணக்குப்படி அந்த ஸ்டேட்ல 5.21 lakh duplicate votersum 93,174 செல்லாத votersum இருந்தாங்களாம். And he claimed there were 1,24,177 voters with blurred or fake photographs on the electoral rolls. இன்னும் என்ன சொல்றாருன்னா 1,24,177 voters ஓட photo ஒன்று blurred-ஆ யானி மங்களா இருந்துதான் இல்லனா fake photos-ஆ இருந்துதான். To prove this point, among other facts, he cited the example of a woman, a Brazilian model, whose picture was available online, whose photograph appeared 22 times across different booths in Haryana. இதை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆன்லைன்ல போட்டோ இருக்கிற ஒரு பிரசிலியன் மாடலோட போட்டோ ஹரியானால வேறு பூத்ஸ்ல 22 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். பாவம் அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க ஹரியானா ஓட்டர்னு. என்ன காமெடி பாஸ் இது. Earlier allegations of election manipulation included bulk deletion and addition of voters. இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னன்னா பல்கா யானி மொத்தமா voters-ஓட பேரை நீக்கிறது and சேர்க்கிறது. Which the Congress leader has said boosted the prospects of the Bharatiya Janata Party and undermined the opposition. இத பண்ணது BJP-யோட வாய்ப்புகளை அதிகமாக்கி opposition-ஐ பலவீனப்படுத்திருச்சுன்னு காங்கிரஸ் லீடர் சொல்றாரு. In this, the Election Commission of India ECI is accused of colluding with the BJP. இந்த விஷயத்துல ECI BJP கூட collude பண்ணிருக்கு யானி கூட்டு சேர்ந்து சதி பண்ணிருக்குன்னு குற்றம் சாட்டப்படுது. In its defense, the ECI has marshaled some technical arguments, but they do not clear the air regardless of the merit of the Congress charges. இதுக்கு பதிலா ECI சில டெக்னிக்கல் காரணங்களை சொல்லி டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா காங்கிரஸோட சார்ஜஸ்ல எவ்வளவு உண்மை இருந்தாலும் சரி ECI-யோட ஆர்குமெண்ட்ஸ் அந்த ஏரை கிளியர் பண்ணல யானி அந்த சந்தேகத்தை தீர்க்கலன்னு சொல்றாங்க. The argument that complaints regarding electoral rolls should have been raised within stipulated timelines. ECI என்ன சொல்றாங்கன்னா வாக்காளர் பட்டியல் பத்தின கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்த டைம்லைனுக்குள்ள யானி காலக்கெடுக்குள்ள சொல்லியிருக்கணும். And that other complaints should have been litigated through election petitions may sound procedurally sound. மத்த கம்ப்ளைண்ட்ஸை எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமா தான் கேஸ் போட்டு நடத்தியிருக்கணும்னு சொல்றது ப்ரொசீஜர் படி சரியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா such a position does not mitigate the severe trust deficit that the ECI is facing. Mitigateனா குறைக்கிறது. ஆனா இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது ECI மேல மக்களுக்கு இருக்கிற trust deficit யானி நம்பிக்கை குறைவை சரி பண்ணாதுன்னு சொல்றாங்க. The Congress charges are by themselves no conclusive proof of fraud, though they certainly demonstrate systemic failure. காங்கிரஸோட குற்றச்சாட்டுகள் மட்டுமே இது ஒரு ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் யானி முடிவான ஆதாரம் இல்ல. ஆனா அது நிச்சயமா ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் யானி இந்த சிஸ்டமே தவறா இயங்குதுங்கிறத காட்டுது. The ECI's defensive response and its overall tendency to raise veils of opaqueness in the electoral process add credence to the Congress charges in public perception. ECI-யோட defensive பதிலும் அப்புறம் தேர்தல் நடவடிக்கைகள்ல veils of opaqueness யானி வெளிப்படை தன்மை இல்லாம மறைக்கிறதும் மக்கள் மனசுல காங்கிரஸோட குற்றச்சாட்டுகள் உண்மைதானோன்னு நம்ப வைக்குது.
The best way to prove that the people who seemingly appear multiple times on the list did not actually vote multiple times is to air the recording which is made at each booth. ஒரு ஆளோட பேரு பல இடத்துல இருந்தாலும் அவங்க பல தடவை வோட் பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா ஒவ்வொரு பூத்லயும் எடுக்கிற வீடியோ ரெக்கார்டிங்கை வெளியே காட்டுறது தான். சிம்பிள் லாஜிக் தானே? On the disingenuous ground of voter privacy and secrecy, the ECI has restricted access to the video footage, electoral rolls and other details of the electoral process in the recent past. Disingenuous na நேர்மையற்ற. ஆனா ECI என்ன சொல்றாங்கன்னா voter privacy and secrecy னு ஒரு நேர்மையற்ற காரணத்தை சொல்லி அந்த வீடியோ ஃபுட்டேஜுக்கும் electoral rollsக்கும் access-ஐ restrict பண்ணிருக்காங்கன்றாங்க. The only thing secret about voting should be the vote itself. வோட் பண்றதுல ரகசியமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் அந்த வோட் தான். யானி யாருக்கு போட்டோங்கிறது. Who the voters are and who actually voted must be open public records. யாரெல்லாம் voters அப்புறம் யாரெல்லாம் உண்மையாவே வோட் போட்டாங்கங்கிறது ஓப்பன் பப்ளிக் ரெக்கார்ட்ஸா. யானி யார் வேணாலும் பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்த்தோம். 1 வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி தேவை. 2 எலெக்ஷன் ப்ராசஸ்லயும் டிரான்ஸ்பரன்சி தேவை. மொத்தத்துல ஓப்பன்னஸ் தான் இன்னைக்கு இந்த ஹிந்துவோட தீம். பாட்காஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. டெய்லி உங்க வொக்காபுலரியை டெஸ்ட் பண்ணி ஷார்ப்பா ஆக்கிக்கணுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி நைட் 7 PM-க்கு எடிட்டோரியல் வொக்காப் லீக் குவிஸ் நடக்குது. இது சும்மா ஒரு குவிஸ் இல்ல, இது IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி. அன்னை எடிட்டோரியல்லேருந்து எடுத்த டஃப்பான வொக்காபுலரிஸ்க்கு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு. உங்க ஸ்கோர்ஸை ஹேக் பண்ணுவோம் அண்ட் டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணி உங்க இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க, கலக்குங்க. நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Malar from Score Clever signing off. Bye bye, take care.